ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் இருக்க கிண்டி நேஷ்னல் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இங்கே வர்றதா பிளானே இல்லை. இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட்டாக சென்னையில் எங்கே சுற்றி பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் இங்கே தான் வர முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வந்துவிட்டோம். உள்ளே நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு போய் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ சென்னைக்கு வந்து விளாக் எடுக்கவே இல்லை. ஸோ இந்த வருஷத்துக்கான சென்னை விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கூட நம்ம கூட எப்பயுமே ஜாயின் பண்ணுற கோ ஆங்கர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆனோடனே பைத்தான் வச்சிருக்காங்க. என்ன வெர்ஷன் தான் தெரியல, பார்த்துட்டு வந்தேன். ஜோக் இல்லையா? பைத்தான் அதோட கலர் வந்து இல்லாமல் போயிடும், மெர்லின் பிக்மெண்ட் இல்லாமல். அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறையா தவளை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாம்பு, அடுத்து பாம்பு திங்கிற நேரம் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தவளை இருக்குன்ட்டு. ஸ்பீஷீஸ் நேம் பார்த்தோம்னா ராஜா மாதா சொல்லுவாங்க. அது ரொம்ப சோகமாக இருக்கு. யாராச்சும் சிரிக்க வச்சு நல்லா இருக்கும். நான் இங்கே மனசு வருத்தத்தில் இருக்க. உனக்கு சரி வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்புன்னு. ஸோ இப்போ இது வந்து கண்ணாடி விரியன் பாம்பு. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறதே ரொம்ப விஷம் அதிகமாக இருக்கிற பாம்பு இந்த பாம்பு, கண்ணாடி விரியன் பாம்பு. ஸோ இதுதான் கண்ணாடி விரியன் பாம்பு. இந்த பாம்போட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டைரக்டாக குட்டி போடுவோம், முட்டை போடாது. இப்போ நாங்கள் ஒரு பாம்பை கண்டுபிடிச்சோம். அது அங்கதான் இருக்கு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? இங்கே தான் இருக்கு. இது என்ன பாம்புன்னா, இந்த விஷத்தெல்லாம் துப்புற பாம்பு. விஷத்தை வந்து நேரா அதோட ஃபேன்ஸ் ரெண்டு இருக்கும். அது பல்லு மாதிரி அதுல இருந்து விஷம். இதுக்குள்ள ஒரு பெரிய இக்குவானா இருக்கு. அதில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா, அது கொஞ்சம் அடர்ட்டியாக இருக்கான், வாஷ் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது இக்வானாவுக்கு வந்து பேத் பண்ண தெரியும்னா அடுத்த வாட்டி வந்து இங்கே கிண்டி பார்க்கில் இருக்க இக்வானாவை கொஞ்சம் குளிப்பாட்டி வச்சுருங்க. ஓகே, சொல்லிட்டு நீனும் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் யார் தெரியுமா? சாரா பாம்பு. ராக் பைத்தான். இதுக்கும் பெருசா விஷம் கிடையாது. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாம்பு. அதோட பிரிடேட்டர்ஸ் எல்லாத்தையுமே இறுக்கியே கொள்ளும். மனுஷங்க அது அவ்வளவா அதோட பிரிடேட்டர்ஸா இருக்க மாட்டாங்க. ஆனா ரேர் கேசஸ்ல ஒருவேளை நீங்க சிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் நினைக்கிறேன். அதனால ராக் பைத்தான் மேல தூங்கிட்டு ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு முதலை இருக்குது, நல்ல பெரிய முதலையா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பாம்பை தாண்டி முதலைகள்லாம் வச்சுருக்காங்க. முதலைகளை பார்க்கலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? மேனீட்டர் மனுஷங்களே சாப்பிடும். Kimmeria tumba running a lap, understanding a camera to the thing.
ஒரு திடீர்னு இந்த பக்கம் வந்தோங்க, ஒரு கூண்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து தமிழ் என்னது அது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா இகுவானா. இங்கே திடீர்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தோம், பார்த்தா ஓப்பன் பண்ணி ஒரு கூண்டுக்குள்ள உள்ளே போகலான்னு சொல்லுவேன். சரி உள்ளே வந்து பார்த்தா உள்ள ஆமை இகுவானாலாம் இருக்குது. நம்ம கை கிட்ட தொடுற தூரத்துலேயே பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆமை இருக்குது. நம்ம வரல பார்த்தாலே வருது ஆமையும். தலைவர்கள்லாம் போஸ்ட் கொடுத்து ஓய்வு நிலையில் இருக்கிறார்கள். எங்க கொடி குழம்பு வச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய் கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாறுறா. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. இங்க ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க. ஆர்வமா இருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசியம்குள்ளே வந்தோம். உள்ள பார்த்தா சயின்ஸ் லேபுக்குள்ளே வந்தோம். அவ்வளோ ஆர்கானிசம்ஸ் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ரேர் ஸ்பீசிஸ், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பீசிஸ்லாம் இவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக பாம்பு பண்ணையிலேருந்து வெளில வந்துட்டோம் சுற்றி முடிச்சுட்டு. இது ரொம்ப சின்ன பண்ணை தான். டேக்கு ஒரு 1 ஹவர்லேயே சுற்றி பார்த்துக்கலாம். உள்ளே வந்து பாம்பு இருக்குது, crocodile இருக்குது, இது இல்லாமல் கெமலியன் இருக்குது. இப்போ நீங்கள் வெளியில் ரெப்டைல்ஸ் எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. ஆமாம், ரெப்டைல்ஸ் ஸ்பீஷிஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஒரு மியூசியம் இருந்துச்சு. உள்ள ஒரு ஏஆர் ஷோ கூட இருக்குது. ஆமாம், ஸ்பெசிமென்ஸ் நிறைய ஸ்பெசிமென்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. உள்ள ஒரு ஏஆர் ஷோ கூட இருக்குது. அது மட்டும் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்காதது. அதுக்கு வந்து per person 100 rupees மாதிரி தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சென்னை vlog பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா. டாடா.